சந்தோஷ், இன்னைக்கு என்ன டிஃபன் செய்யட்டும்? எனக்கு என்ன பிடிக்கும்னு என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும். அப்படியே ஏன்ட்ட கேட்குற? உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய், நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்லை சந்தோஷ், உனக்கு இப்பெல்லாம் என்ன பிடிக்குது என்ன பிடிக்கலன்னு எனக்கே தெரியல. என்ன சொல்ற செல்வி? இல்லை, இப்பெல்லாம் உனக்கு என்ன சாப்பிட பிடிக்குது என்ன சாப்பிட பிடிக்கலன்னு தெரியலன்னு சொல்ல வந்தேன். ஏன் இப்படிலாம் சொல்ற? 5 வருஷம் கேப் விழுந்துருச்சுல சந்தோஷ், அதனால தான் சொன்னேன். நீ எதுவும் தப்பா நினச்சிக்காத. நீ ஏதோ மனசில் வச்சுட்டு இப்படிலாம் பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் என்ன சொல்ல வரேன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கோம்ல சந்தோஷ். ஏய், அவ காலையிலே போய் சந்தோஷ்க்கு ஐஸ் வச்சு மெனு என்னன்னு கேக்குறா பாத்தியா? அவ என்ன கேக்குறது மெனு? இப்ப நான் போய் கேக்குறேன் பாருமா. ஏய் இருடி. எனக்கு தோசை மட்டும் போதும். சரி. சந்தோஷ், சொல்லுமாயா. என்ன பண்ணிட்டு இருக்க? அஃபிஷியலா சில மெயில்ஸ் எல்லாம் அனுப்ப வேண்டியிருக்கு, அதான் அனுப்பிட்டு இருக்கேன். நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நீ கரெக்டான டைம்ல சாப்பிட்டு டேப்லெட் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, அது போதும். என்ன சந்தோஷ், நீ எப்பவுமே என்ன பேஷண்ட் மாதிரியே பாக்குற. நான் அந்த அர்த்தத்துல சொல்லலமாயா. நல்லா ரெஸ்ட் எடுத்து நீ எனர்ஜியா இருந்தா உன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, அதனாலதான் அப்படி சொன்னேன். நீ சொல்றது எனக்கு புரியுது சந்தோஷ், இருந்தாலும் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதான். போர் அடிச்சா வாக்கிங் போ, இல்லனா புக்ஸ் படி, அதுவும் இல்லையா டிவி பாரு, அப்படியும் இல்லனா மொபைல் எடுத்து கேம்ஸ் விளையாடு. நான் அதுக்கு சொல்ல வரல சந்தோஷ். வேற என்ன? இல்ல, இன்னைக்கு எனக்கு சமைக்கணும் போல இருக்கு, அதான். சமைக்க போறியா? சிரிக்காத சந்தோஷ். ஏன், நான் ஒழுங்கா சமைக்க மாட்டேங்கிறியா? சச்சா, நான் அப்படி சொல்ல வரல. நான் இன்னைக்கு உனக்கு சமைச்சு தரேன், நீ அதை சாப்பிடணும், சரியா? இப்பதான் செல்வி சமைக்கிறதுக்கு மெனு கேட்டா, சொல்லி அனுப்பிச்சேன். செல்வி தான் தினமும் சமைக்கிறாள், இன்னைக்கு நான் சமைக்கிறேன் சந்தோஷ். உனக்கு ஸ்பெஷல் டிஃபன் நான் சமைச்சு தரேன், நீ அதை சாப்பிடணும், ஓகேவா? என்ன சந்தோஷ் யோசிக்கிற? நான் சமைக்கிறத நீ சாப்பிட மாட்டியா? சச்சா, அப்படி ஒன்றும் இல்லை, நீயே சம போ. சரி சந்தோஷ், நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். ஆமா, நான் என்ன சமைக்கணும் நீ ஒன்னும் சொல்லவே இல்லையே. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சமைச்சு கொண்டு வா, அதே நான் சாப்பிட்றேன். சந்தோஷ் மாயா 2 பேரும் குடும்பம்னு சொல்லும் போதே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கடவுளே, இவங்க ஆயுசு முழுக்க இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷ், அப்புறம் நான் சமைச்சதுல இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொன்ன, அவ்வளவுதான். செல்வி, சமைக்க போறியா? ஆமா மாயா. எதுக்கு செல்வி தேவையில்லாம நீ சமைக்க போற? சந்தோஷ் தான் என்ன சமைக்க சொல்லிட்டானே. எப்படியோ நான் சமைக்கிறத தான் சந்தோஷ் சாப்பிட போறான். நீ போய் இங்க ஏதாவது பழைய சோறு இருக்கும், அதை சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கு போ. மாயா, சந்தோஷ் நான் சமைக்கிறது தான் சாப்பிடுவான். நீ தேவையில்லாம சமைச்சு அவனோட வயித்தை கெடுத்துறாத. நான் அவன் வயித்தை கெடுக்கிறேன், ஆனா நீ என் வாழ்க்கையே கெடுக்கிற இல்ல? இப்போ எதுக்கு நீ தேவையில்லாம என்னை வம்பெடுத்துட்டு இருக்க? நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, நான் சொல்றதுக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுக்கறியா நீ? அவன்கிட்ட நான் பேசிட்டு வந்துட்டேன், நீ சமைக்காதன்னு சொல்றேன்ல. சரி, நான் சமைக்கலன்னு ஓரமா போய் உட்கார வேண்டியது தானே? அதை விட்டுட்டு நான் சமைக்க போறேன்னு சந்தோஷ் அதை சாப்பிடுவான்னு சொல்லிட்டு ஏட்டுக்கு போட்டியா பேசிட்டு இருக்க. ஏ மாயா, இப்ப பிரச்சனை பண்ணாதடி, சந்தோஷ் வேற வீட்ல இருக்கான். சரிம்மா, இங்க பாரு செல்வி, நீ சமைக்கிறத நான் சமைக்கிறத நான் சமைக்கிறேன். சந்தோஷ் யாரோட சமையல விரும்பி சாப்பிடுறான்னு பாப்போம். ஏன்னா
ஏற்கனவே ஒரு பழைய பகைய தீக்க வேண்டியிருக்கு. நான் பிரியாணி செஞ்சு மூக்குடைஞ்சு போனேன்ல, இப்போ உன் மூக்க உடைச்சு காட்டுறேன்டி. நீ போய் உன் வேலைய பாரு. நீ வாமா. அஞ்சலி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. நாம அட்வைஸ் பண்ணி அஞ்சலி மனசை மாத்தலான்னு பார்த்தா அதுக்குள்ள இவ முந்திக்கிட்டாளே. ஏன் அஞ்சலி சாப்பிடாம சாப்பிட்டேன்னு பொய் சொல்ற? இல்லம்மா, நான் சாப்பிடலன்னு சொன்னா நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு தான் நான் சாப்பிட்டேன்னு சொன்னேன். அஞ்சலி, உனக்கு இருக்க பெருந்தன்மை எனக்கு இல்லையேம்மா. அஞ்சலி, நீ அம்மாவை தப்பா நினைச்சிட்டல்ல. உனக்கு அம்மா மேல இருந்த பழைய பாசம் இப்ப உனக்கு இல்லாம போச்சா? நிச்சயமா இல்லம்மா. நான் ஃபர்ஸ்ட் அம்மாவா நினைச்சது உங்களதான். என்னோட உண்மையான அம்மாவே வந்தாலும் உங்க அளவுக்கு என் மேல பாசம் காட்டுவாங்களான்னு தெரியலம்மா. அதுவும் இல்லாம எங்க டீச்சரே சொல்லியிருக்காங்க, எந்த அம்மாவும் கெட்ட அம்மாவா இருக்க மாட்டாங்கன்னு. இவ்வளவு சின்ன வயசுலயே நீ எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்ற அஞ்சலி. என் உயிரே போனாலும் உனக்கு நான் நிச்சயம் துரோகம் பண்ண மாட்டேன் அஞ்சலி. உன்னை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீட்லயே இருக்கேன். உன்னோட அம்மா கிட்ட பத்திரமா சேர்த்துட்டு தான் நான் இங்க இருந்தே போவேன். என்னோட அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அம்மா? இப்போ அஞ்சலி கிட்ட உண்மையை சொன்னா தேவையில்லாத குழப்பம் வரும். உன்னோட அம்மா யாருன்னு நான் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவேன் அஞ்சலி. உன்னோட அம்மா கூட சேர்த்து வைக்கதான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சில விஷயங்களை இப்ப நான் உனக்கு சொன்னேன்னா அது உனக்கு புரியாது. நேரம் வரும்போது கண்டிப்பா உனக்கு சொல்றேன் அஞ்சலி. உன்னோட அம்மா கூட பத்திரமா சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோட பொறுப்பு. நிஜமாவா அம்மா? ஆமா அஞ்சலி. எனக்கு பயமா இருக்குமா. ஏண்டா? எனக்கு ஃபர்ஸ்ட் பிரியா மம்மி தான் அம்மாவா இருந்தாங்க. இப்ப அந்த மம்மிக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அடுத்து நீங்க எனக்கு அம்மாவா வந்தீங்க. உங்களுக்கும் பல கஷ்டம் வந்துட்டு இருக்கு. எனக்கு அம்மாவா வருவங்களுக்கு எல்லாம் ஏன் பிரச்சனையாவே வந்துகிட்டு இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அஞ்சலி. நீ ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிற? இல்லம்மா, என்னோட நிஜமான அம்மாவுக்கும் நான் பிறக்கும் போதே நிறைய கஷ்டம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படிலாம் இருக்காது அஞ்சலி. உன்ன மாதிரி ஒரு அறிவாளி குழந்தைய தொலைச்சிட்டு அவங்கதான் தினமும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நீ பெருசா சாதிக்கிறதுக்கு தான் கடவுள் உனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறாரு. நீ பெரிய ஆளா வருவ பாரு. சரிம்மா. நீ எந்த நிலைமையிலயும் என்ன தப்பா நினைச்சிடாத அஞ்சலி. அம்மா, நீங்க என்னோட அம்மாவே இல்லைன்னு சொன்ன விஷயத்த நான் எப்பவோ மறந்துட்டேன். நீங்களும் எனக்கு அம்மா தான். எனக்கு கிடைக்க போற புது அம்மாவும் எனக்கு அம்மா தான். நீங்க என்னோட அம்மா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இன்னும் அதிகமா கடவுள் கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அஞ்சலி இப்படி சொல்ற? எனக்கு இவ்ளோ ஆபத்து இருக்கும்போது அதுல இருந்து என்ன காப்பாத்த உங்களை அனுப்பியிருக்காரு இல்ல, அதுக்காக தான்மா நான் கடவுள் கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்கேன். என்ன கொடுமடா இது. தீபா இவளை கொல்ல வந்திருக்கான்னு தெரிஞ்சும் அந்த குட்டி பிசாசு பாச மழையை கொட்டுது. அஞ்சலி, நான் உன்னோட அம்மா இல்லைன்ற விஷயத்த நீ இந்த வீட்டுல யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அப்புறம் எனக்கு தான் பெரிய பிரச்சனையாகும். நேரம் வரும்போது நானே இந்த விஷயத்த வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். சரிம்மா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சபாஷ்.
சரியான உபதேசம். என்ன அஞ்சலி, உன் அம்மா உனக்கு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி தராளா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. எல்லாரும் குழந்தைங்களுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா உங்க அம்மா என்னடான்னா உன்னை பொய் சொல்றா. ஏன் அஞ்சலி, பொய் சொல்றது தப்பு இல்ல? அம்மா ஒண்ணும் பொய் சொல்லல ஆண்டி, உண்மையை சொல்ல வேணாம் தான் சொல்றாங்க. அப்ப உண்மையை மறைக்கிறது மட்டும் தப்பு இல்லையா? உண்மையை மறைக்கிறதுனால ஒரு நல்லது நடக்கும்னா அத மறைக்கிறது தப்பு இல்லைன்னு திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க ஆண்டி. பரவாயில்லையே, அஞ்சலியை நல்லாவே ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க. உனக்கு இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி பேசுறா. ஏய், தேவையில்லாம எதுக்கு இங்க வந்து உட்காந்து பேசிட்டு இருக்க? ஒழுங்கா உன் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போ. ஆண்டி, நீங்க தேவையில்லாம சண்டையை உருவாக்காதீங்க, இங்க இருந்து போங்க. ஓ, எனக்கு எதிரா பேச ஆரம்பிச்சிட்டியா? அதுவும் நல்லதுக்கு தான். எனக்கு உன் மேல வெறுப்பு அதிகமாக உன் சாவு உன்னை நெருங்கிட்டு இருக்குடி. உன்னை கொல்ல நான் குறி வச்சுட்டேன். ஏமா ஆண்டி இப்படி பண்றாங்க? அவ அப்படிதான். அவகிட்ட நீ கொஞ்சம் எச்சரிக்கையாவே இரு, சரியா? சரிம்மா. உனக்கு இப்ப சாப்பிடறதுக்கு என்ன வேணும்? எனக்கு புட்டு வேணுமா? சரி அஞ்சலி, நான் போய் உனக்கு புட்டு ரெடி பண்ணி கொண்டு வரேன். சரிம்மா. நீ அதுக்குள்ள ஹோம்ஒர்க்லாம் எழுதி முடிச்சிடு. பொங்கலா செய்யற? ஆமாம்மா, எனக்கு இது பொங்கல், ஆனா அவளுக்கு தீபாவளி. என்னடி சொல்றா? ஆமாம்மா, அவளுக்கு வெடி சத்தம், ஆனா எனக்கு மங்கள சத்தம். உட்கார் சந்தோஷ். நான் உனக்காக ஸ்பெஷலா பொங்கல் செஞ்சிருக்கேன். நீ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல. சந்தோஷ், உனக்காக நான் நெய் ஊத்தி தோசையெல்லாம் சுட்டு வச்சிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிடு சந்தோஷ். சாப்பிடு சந்தோஷ். ஏன், என்ன சந்தோஷ், எதுவுமே சொல்லாம சாப்பிட்டுட்டு இருக்க? நல்லா இருக்கு. நைஸ். தேங்க்யூ சந்தோஷ், தேங்க்யூ வெரி மச். நிஜமாவா சொல்ற? உனக்கு இந்த பொங்கல் பிடிச்சிருக்கா? நிஜமாலே எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. இந்த சட்னி நான் ஸ்பெஷலா உனக்காக செஞ்ச சந்தோஷ். நல்லா தொட்டு சாப்பிடு. பொங்கல்ல நெய் போட்டிருக்கியா? இல்ல சந்தோஷ், நெய் போட்டா உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி முந்திரி பருப்பும் நான் போடல, ஏன்னா அதுவும் உனக்கு பிடிக்காது. Am I correct? சந்தோஷ்,
தோசை ஆறுது சந்தோஷ். செல்வி, பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல, வெயிட் பண்ணு. டாடி என்ன விட்டு சாப்பிடுறீங்க? அஸ்வந்த், பொங்கல் எடுத்து வைக்கவா? என்னது காலையே தூக்க மாத்துட்டா? வேணாம் வேணாம். அஞ்சம்மா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? தோசை செஞ்ச அஸ்வந்த். ஓ நீங்க செஞ்சது தானா? ஆமாண்டா. சரி சரி அந்த சேர் எடுங்க. வா அஞ்சம்மா, ம் நீ சுட்ட தோசை சும்மா நிலா மாதிரி ரவுண்டா அழகா இருக்கு. இத சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? சாப்பிட்டு பார்க்கறேன். அஞ்சம்மா தோசை சூப்பரா இருக்கு. டெய்லி எனக்கு இது சுட்டு தரீங்களா? அஞ்சம்மா இது என்ன சட்னி? அது கொத்தமல்லி சட்னி. அப்ப இது தக்காளி சட்னி. டாடி ம் அஞ்சம்மா சுட்ட தோசை செம்மையா டேஸ்டா இருக்கு. கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு பார்த்துருவோமா? திட்டுவாளோ? உங்களுக்கு சாப்பிட கொடுத்து வைக்கல. பொங்கலை ஓர கட்டிட்டு தோசையை சாப்பிடுங்க டாடி. ஏய், சாப்பிடுறத நீ ஒழுங்கா சாப்பிட்டுட்டு கிளம்பு. ஓவரா தோசைக்கு விளம்பரம் பண்ற, அடி வாங்க போற நீ. சாப்பிட்டு பாப்போம். அஸ்வந்த், அந்த தோசை நல்லா இருக்காடா? சூப்பரா இருக்கு பாட்டி. அப்படியா? எங்க பாட்டி கொஞ்சம் கொடு. அஸ்வந்த், தோசை செம்ம டேஸ்டா இருக்குடா. மாயா, தோசை நல்லாவே இல்லடி, வேஸ்ட். மா, உனக்கு சாப்பிடணும்னா பொங்கலை போய் சாப்பிட வேண்டியதானே? ஏய், நீ செஞ்ச பொங்கல் சுமாரா தாண்டி இருக்கும். இங்க வாயேன். நான் வரமாட்டேன். இங்க வான்னு சொல்றல. வந்தா நீ கொட்டுவேன். தெரியுதுல, அப்ப மரியாதை அப்படியே ஓடிடு. டாடி பாத்தீங்களா அவங்க பொண்ணு சமைச்ச சாப்பாட அவங்க அம்மாவாலே சாப்பிட முடியல. நீங்க எப்படி சாப்பிடுறீங்க? உங்களால எப்படிதான் முடியுதோ. ஏ அஸ்வந்த், நீ அடி வாங்க போற பாரு. அஸ்வந்த், நீ சாப்பிடு. தேங்க்யூ சந்தோஷ். எதுக்கு? நான் சமைச்சதை கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டதுக்கு. பொங்கல் உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியா? தேங்க்யூ சந்தோஷ், தேங்க்யூ சோ மச். மா ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, சீக்கிரம் வாங்க. வரேன்டா. டேய், என் பொங்கலையா கிண்டல் பண்ற? சந்தோஷ், சொல்லு செல்வி. நான் உன்னை கேட்டுதானே தோசை ரெடி பண்ணேன். நீ அதை சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கலாம்ல. அஸ்வந்த் அவ்வளவு சொல்லியும் நீ அதை ஒரு வாய் கூட சாப்பிட்டு பார்க்கல. ஏன் சந்தோஷ்? நான் நல்லா சமைக்க மாட்டேனா? இல்லை செல்வி, நீ மெனு கேட்டு போனதுக்கப்புறம் மாயாவும் வந்து கேட்டுட்டு போனா. அவளையும் சமைக்க சொல்லிட்டேன். சாப்பிடலன்னா அவள் தப்பாக எடுத்துக்குவா. அதனால தான் அவள் சமைச்சதை சாப்பிட்டேன். நீ புரிஞ்சுக்குவ செல்வி, ஆனால் மாயாவால் புரிஞ்சுக்க முடியாது. தப்பாக எடுத்துக்காத. சாரி. செல்வி, அழாத செல்வி. இல்லம்மா, என்னால அழாம இருக்க முடியல. நான் செஞ்ச சமையல சந்தோஷ் சாப்பிடாம மாயா செஞ்ச சமையல சாப்பிட்டு சந்தோஷ் ஆபீஸ் கிளம்பி போயிட்டான். நானும் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தாண்டி இருந்தேன்.
அங்க நடந்ததை என்னாலயே தாங்கிக்க முடியல. நீ எப்படி தாங்கிப்ப? அம்மா, சந்தோஷோட இந்த மாற்றம் என்ன ரொம்பவே யோசிக்க வைக்குது. செல்வி, நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ மறுபடியும் எங்கேயாச்சும் போயிடுவியா? இல்லம்மா, இனிமே நான் இங்கேதான் இருப்பேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். எனக்காக இல்லைனாலும் என் குழந்தைக்காக நான் இங்கேதாம்மா இருப்பேன். யாரு? அஸ்வந்தியா சொல்ற? இல்ல, எனக்கு பிறந்த குழந்தை இன்னும் சாகலம்மா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, என் குழந்தை இன்னும் உயிரோட தான் இருக்கு. அப்படியா? உனக்கு இதை யார் சொன்னது? கண்ணம்மா அம்மா தாம்மா சொன்னாங்க. நானும் 2-3 இடத்துல விசாரிச்சு பார்த்துட்டேன். செல்வி, என்னடி சொல்ற? நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. நான் உண்மையதாம்மா சொல்றேன். என் பிரசவத்தப்ப யாரோ என் குழந்தைய மாத்தி வச்சுட்டாங்களாம். இதுக்கு பின்னாடி பெரிய சதியே நடந்திருக்கு. என் குழந்தை இப்ப எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். நிஜமாவா சொல்ற? குழந்தைய மாத்திட்டாங்களா? கேட்கவே ரொம்ப பயமா இருக்குடி. என் குழந்தை உயிரோட இருக்கிற விஷயத்த நான் இன்னும் சந்தோஷ் கிட்ட கூட சொல்லலம்மா. ஏண்டி இன்னும் சந்தோஷ் கிட்ட சொல்லாம இருக்க? அம்மா, நான் என் குழந்தை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்காம அத சந்தோஷ் கிட்ட சொல்லி அதை இன்னும் பெரிய பிரச்சனையாக்க விரும்பலம்மா. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் நிச்சயமா என் குழந்தைய கண்டுபிடிச்சிருவேன். என் குழந்தை எங்க இருக்குன்னு தெரிஞ்சதோ அதை நான் சந்தோஷ் கிட்ட சொல்லிடுறேம்மா. இப்ப இருக்க நிலைமையில நான் அதை சந்தோஷ் கிட்ட சொன்னா நான் சொல்றது பொய் ஆயிடும். அதுக்கப்புறம் சந்தோஷ் என்ன வெறுக்க ஆரம்பிச்சிருவான். நான் ஒரு பக்கம் என் குழந்தைய தேடிட்டு தாமா இருக்கேன். நான் என் குழந்தைய பத்தி யோசிக்கும் போது இப்ப வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனையாவே தெரியல. ஐயோ, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து அடுத்தடுத்து ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. உனக்கு எப்பதான் நல்ல காலம் பிறக்குன்னே தெரியலையே. கடவுளே, இனிமே என் பொண்ணுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துறாத. அவ குழந்தை அவளுக்கு திருப்பி கொடுத்துரு. அவ புருஷனோட அவளை சேர்த்து வச்சிரு.